மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இன்றைக்கி RSI 58 க்ளோஸ் ஆயிருக்கு. டெய்லி கேண்டில் RSI 58, அது ஒரு சின்ன நெருடல். ஏன்னா 60 கீழே வந்தாக்கா அடுத்த சப்போர்ட் 50 தான். ஸோ RSI 58 க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே அன்னைக்கு 60க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த வாரம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதே மாதிரி RSI வீக்லி RSI வந்து 60க்கு மேலே இருந்து 59க்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த ஃப்ரைடே நம்ம பேசும்போது RSI 60க்கு மேலே வீக்லி க்ளோஸ் ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் நல்ல பெரிய ரேலி கிடைக்கும். ஓகே, இதுதான் RSI பேஸ் பண்ணி நம்ம சொல்கிற ப்ரொஜெக்ஷன். ஸோ இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வரும் -122 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் ரொம்ப தூரத்தில் இருக்குது. 21 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாமே தூரத்தில் இருக்குது. வீக்லி கேண்டில் செட்டப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோஜி பக்கத்தில் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் ரெட் கேண்டில் தான். ரெட் கேண்டில்னால் வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகுது. இப்போ மண்டே அன்றைக்கி 25,824 ஓப்பன் பண்ணி 26,104 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து திருப்பி க்ளோசிங் வந்து 26,795 கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது பேர் தான் கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த வாரம் அந்த மாதிரி நார்மலாக ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நம்மளது நல்லவர் இந்த ஃபஸ்ட்டு 4 நாள் புல்லிஷாக இருந்தது. மண்டே வந்து அந்த 25,718 கீழே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா பெரிய அளவில் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு, பயப்பட தேவையில்ல, ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு வீக் அதே மாதிரி தான் ஆச்சு, ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் போயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. ஸோ பட் நம்ம வந்து இப்போ நம்ம பயப்படுற மாதிரி தெரியல.